சென்னை ராயப்பேட்டையில் கோடை வெயிலுக்காக தண்ணீர் பந்தலை ஓபிஎஸ் அணியினர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு மைத்ரேயன் எம்பி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராக இருக்கிறாரா? நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வரும் ஜூன் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தியாக வேண்டும். ஆனால் இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவித்த பின்னர் யாருடன் கூட்டணி வைப்பது குறித்து அறிவிக்கப்படும். எடப்பாடி அணியினர் நாடகம் ஆடுகிறார்கள். நிதியமைச்சர் ஜெயக்குமார் சிறந்த நடிகர். சசிகலாவை ஒதுக்கி வைப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் நேற்று பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை எடப்பாடி அணியைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியும் எம்எல்ஏக்களும் நேரில் சந்தித்துள்ளனர். எடப்பாடி அமைச்சரவையில் உள்ள ஒருவரே சந்திக்கிறார் என்றால் யாரை ஏமாற்ற இந்த நாடகம் ஆடுகிறார்கள்? இரு அணிகளை இணைப்பதற்காக நாங்கள் வைத்திருப்பது இரண்டே கோரிக்கைகள்தான். சசிகலாவையும் அவரது குடும்பத்தினரையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பதும் ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான். ஆனால் சசிகலாவை ஒதுக்கிவிட்டதாக கூறிவிட்டு நேரில் சந்திப்பது தவறான பாதையாகும். இவ்வாறு அவர் கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.